புதினா போட்டு டக்குன்னு ஒரு கார சட்னி எவ்வளோ சீக்கிரமாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சின்ன பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க. பேனில் நான் 2 காஞ்ச மிளகா தான் போடுறேன். பட் உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாரும் இல்லைன்னா ஒரு 6-7 காஞ்ச மிளகா தாராளமாக போட்டுக்கலாங்க. ஸோ காஞ்ச மிளகா போட்டதுக்கப்புறமா கடுகு கொஞ்சம் உளுந்து நிறையா போட்டு கொஞ்சம் சீரகம் போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 3 வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கினா போதுங்க. எதுவுமே கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு அவசியம் இல்லை. ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வரும்போது நீங்கள் புதினா ஒரு கையளவு இல்லை 2 கையளவு கூட போடலாங்க. நீங்கள் எவ்வளோ புதினா போட்டாலும் அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இங்கே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி போட்டு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே பாருங்கள், இப்போது இந்த ஸ்டேஜில் ஒரு 2-3 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜில் வந்துடும். ஒரு 5 to 6 மினிட்ஸில் இந்த ஸ்டேஜ் வந்துச்சுன்னா போதுங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஃபேன் கீழே வச்சு ஆற வச்சுருங்க. ஆற வச்சதுக்கப்புறமா அதை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் மிக்சியில் இந்த கன்சிஸ்டன்சி இந்த சட்னி பதம் இருந்ததுன்னா போதும். கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் 4 to 5 டேஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தா கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். எப்போ வேணாலும் உங்கள் பசங்களுக்கு நீங்கள் இதை வச்சு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு